ஏய், என்னடி இப்படி கோவமா நிக்கிற? அவ மேல அப்புறமா கோவப்பட்டுக்க. முதல்ல உண்மையை சொல்லுடி. என் மொபைல்ல இருந்து அவளுக்கு கால் போகல தானே? நான் பண்ணினா தானே போகும். எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லு. அவ அவமானப்பட்டு இனி நம்ம வழிக்கே வரக்கூடாது. இங்க பாரு, மொபைல் எடுத்துட்டு வா. மொபைல் எடுத்துட்டு வராம சும்மா வந்து நீ சொன்னாலாம் நான் நம்ப மாட்டேன். ஏய், பொய் தானே சொல்ல போற? உன் புருஷனுக்கு சாதகமா சொல்லுவ. முதல்ல மொபைல் எடுத்துட்டு வந்து காமி. உன் புருஷன் ஃபோன் பண்ணியிருக்கானா இல்லையான்னு தெரியும். ஏய், என் மகனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நட்ட நடு ராத்திரில இன்னொருத்தன் பொண்டாட்டிய கூப்பிடுற அளவுக்கு அவன் கேவலமானவன் கிடையாது. உண்மையை சொல்லு. ஏய், மொபைல் எங்க? எடுத்துட்டு வந்து அவ மோர கிட்ட காட்டு. அவ தலை குனிஞ்சி போறத என் கண்ணால பார்க்கணும். ஏங்க வாயே திறக்காம இருக்கிறீங்க? என்னன்னு சொல்லுங்க. சொன்னாதானே தெரியும். ஏய் நித்யா, உண்மையை சொல்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? மொபைலை எடுத்துட்டு வந்து காட்ட வேண்டியதானே? ஏன்டி இப்படி கல்லாட்ட நிக்கிற? சொல்லுடி உண்மைய. நான் எங்க அவளுக்கு போன் பண்ணேன்? நான் பண்ணாதானே என் மொபைல்ல இருந்து கால் போயிருக்கும். அவங்க அம்மா வேற கேக்குறாங்கல்ல, கொண்டாந்து காட்டு. மொபைல் எங்க? ஏய், உன்னதானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ லட்சணம் தெரியட்டும். சொல்லு. இன்னையில இருந்து அவ நம்ம வழிக்கே வரக்கூடாது. யார் லட்சணத்தை சொல்ல சொல்றீங்க? அவ லட்சணத்தையா இல்ல உங்க லட்சணத்தையா? ஏங்க இப்படி நடந்துக்கிறீங்க? நடு ராத்திரியில என்னையும் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அவளுக்கு எப்ப ஃபோன் பண்ணீங்க? அவளை எப்ப வர சொன்னீங்க? அதான் என்ன போய் தூங்கு தூங்குன்னு சொன்னீங்களா? என்னடி சொல்ற? என்ன சொன்ன? ஏன் மகன் அவளுக்கு ஃபோன் பண்ணி நட்ட நடு ராத்திரில இங்க வர சொன்னானா? அதுக்காக உன்னை தூங்க போக சொன்னானா? மனசாட்சியை தொட்டு சொல்லுடி. நாக்கு அழுகிறோம் என் மகனை பத்தி தப்பா பேசினா. என்னடி சொல்ற? என் மகன் அவளுக்கு ஃபோன் பண்ணானா? சொல்லு, உண்மையை சொல்றியா இல்ல இந்த இடத்துல உன்னை கொன்னு போட்டுருவேன். அடிங்கத்த, நல்ல அடிங்க. நானே ஏற்கனவே மனசு காயப்பட்டு இருக்கேன். ஏன் புருஷன் இன்னும் அவ காதலிய மறக்காம அவளுக்கு ஃபோன் போட்டு இங்க வர சொல்லியிருக்காருன்னு நீங்க வேற என்ன அடிக்கிறீங்களா? உண்மையதான் சொல்றேன். அவர் தான் ஃபோனை பண்ணி அவளை இங்க வர சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா உங்க மவன் லட்சணத்தை? என்னமோ என் மவன் எப்பேற்பட்டவன் அப்படி இப்படி நீ இப்ப அவன் பொண்டாட்டியே சொல்லிட்டா. இனி முகத்தை எங்க கொண்டு வைக்க போறியே? என்ன முழிக்கிறீங்க? உங்க மக லட்சணம் இப்ப தெரிஞ்சிட்டுல. இன்னொரு தடவை என் மகளை பத்தி தப்பா பேசுனீங்க, நடக்கிறதே வேற. உங்க மவன் இங்கிட்ட நிக்க மாட்டான், அங்கிட்ட நிக்க மாட்டான். ஏன் அன்னைக்கே என் மகளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? விட்டுட்டு ஓடுனா. இன்னைக்கு ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவன் பொண்டாட்டி கூட வந்து மேல வந்து பேசிக்கிட்டு நிக்கிறானே, வெக்கமா இல்ல இவனுக்கு? நிச்சயமா என் மகன் தான் தப்பு பண்ணிட்டான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அம்மா, என்ன மன்னிச்சிரு. வேணும்னா உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்குறேன். நீங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிருமா? இந்த மொட்டை மாடியில தானே என் மவளை அவமானப்படுத்துனீங்க. ஏன் மவ காலில் விழுந்து உங்க மகன் அவ வழிக்கே வரமாட்டான்னு மன்னிப்பு கேட்கணும். அதை கேட்க சொல்லுங்க. ச்சே, ஏன்டா இப்படி நடந்துக்கிற? எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இப்ப அவ கூட இங்க வந்து கூத்தடிக்கிற. கொஞ்சம் கூட வாய் கூசாம அவளை மேல வர சொல்லிட்டு நான் வர சொல்லல, அப்படி இப்படி நாடகம் ஆடுற. அவ மேல எவ்வளவுதான் பழி சொல்லுவ? ஏய், போய் அவ கால்லையும் அவ புருஷன் கால்லையும் விழுந்து மன்னிப்பு கேளு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்பவே இவர் லட்சணம் தெரிஞ்சிருச்சுல்ல. என்னையே மாட்டி விடுறதா நினைச்சு ஏண்டா இப்படி நடந்துக்கிறாரோ? இனி இவர் கூப்பிட்டாலும் நான் இங்க வருவேனா என்ன? இவர் புத்தி இப்ப எனக்கு தெரிஞ்சிட்டுல்ல. என்ன மன்னிச்சிரு மாலதி. நான் ஒண்ணுதான் தப்பா நினைச்சேன். ஆனா இவன் இந்த அளவுக்கு துரோகியா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. வா, வீட்டுக்கு போவோம். இனி இவன் முகத்திலே முழிக்க கூடாது. நம்ம வாழ்க்கைய நல்லபடியா தொடங்குவோம். இதோட இவனை தலைமுழுகு. சரிங்க, வாங்க போவோம். நம்ப வச்சு கழுத்து இருக்கிறதே இவங்க குடும்பத்துக்கு பொழப்பா போச்சு. உன் பெருந்தன்மைக்கு ரொம்ப நன்றி. இலே, போய் அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. உண்மையை சொல்லு. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. நான் தான் உனக்கு போன் பண்ணி உன்னை இங்க வர சொன்னா. என்ன நீ இம்பிட்டு வேலையும் பார்த்துட்டு இப்ப நான் தான் போன் பண்ணனான்னு கேக்குற? நீ பண்ணாம ஏன்? அதான் உன் பொண்டாட்டியே சொல்லிட்டால, உனக்கு வேற யார் சொல்லணும்? போதும், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. என்ன மன்னிச்சிரு. இனிமே உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.
இனிமே உன் வழிக்கு நான் வரமாட்டேன். நீயும் என்னை மன்னிச்சிரு. ஏய் மாலதி, வா போவோம். என்னை மன்னிச்சிருங்க. ச்சே, உன்னை எந்த அளவுக்கு நம்பினேன். என்னை இப்படி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டியே. என்னடா புள்ள நீ? கிளம்பு. இன்னும் ஏன் இங்க நின்னுகிட்டு இருக்க? இவ லட்சணம் தான் தெரிஞ்சிட்டுல. கிளம்பு. என்னமே நீங்க அசோக்கு இந்த காரியத்தை பண்ணிருப்பானா? நீங்க நம்புறீங்களா? அண்ணன் இருந்தா இந்த அளவுக்கு போக விட்டுருக்காது. அண்ணன் இல்லாதனால தானே இப்படி எல்லாம் நடந்திருக்கு. அசோக்கு போய் அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வச்சிருக்கீங்க. அவ சரியான சண்டாளி. அவ தான் ஏதோ வேலை பார்த்துருக்கா. ஆமா மைனி, இவ சொல்றது சரிதான். அசோக் அப்படிப்பட்டவங்களாம் கிடையாது. ஏய், உன் பிள்ளை மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இவ்வளவெல்லாம் நம்புறா, நீ மட்டும் நம்பாம எப்படி அவ காலில் விழ சொன்ன? அவன் அவளுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான்னு சொன்னது வேற யாரும் இல்லை, அவன் பொண்டாட்டி. பின்ன நீ என்ன செய்ய சொல்றீங்க? அந்த இடத்துல மன்னிப்பு கேட்கறது தான் சரின்னு படிச்சு, அதான் மன்னிப்பு கேட்க சொன்னேன். அவன் மட்டும்தான் இல்லைன்னு சொல்றான். ஆனா அவன் பொண்டாட்டி கறி அதை தானே நம்புறா. இது என்னடா புது கூத்தா இருக்கு? ஃபோனை நம்ம எங்க தேடியும் அது நம்ம கையில கிடைக்கவே இல்லை. ஆனா இந்த நித்யா ஃபோனை பார்க்காமலே எப்படி சொன்னா அவன்தான் ஃபோன் பண்ணியிருக்கான்னு தெரியலையே. ஒருவேளை ஃபோன் பண்ணியிருந்திருப்பானோ? என்னம்மா நீ சொல்றீங்க? நித்யாவா சொன்னா? அப்ப அவன் அவளுக்கு ஃபோன் பண்ணது உண்மைதானா? அட பாவமே, இவன் என்னத்துக்கு அவளுக்கு ஃபோன் பண்ணா? இவனுக்கு என்னத்துக்கு இந்த வேண்டாத வேலை? இந்த வீட்டுல என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ தெரியல. கடைசியில நல்ல நாள் அதுமா அவகிட்ட மன்னிப்பு கேட்டு அவமானப்பட்டதுதான் உண்மை. ஆத்தாளும் அவளும் என்ன பேச்சு பேசுறாளுக்கு தெரியுமா? அந்த பையன், ச்சே, அவன் முகத்துல முழிக்கவே எனக்கு அவமானமா இருக்கு. ஒத்த பிள்ளைய பெத்தேன், அவன் கடைசியில என்ன எல்லாரும் முன்னாடியும் இப்படி அவமானப்படுத்திட்டானே. சரி விடு, என்ன செய்யறது? இவன் தான் ஃபோன் பண்ணனானா? அந்த செருக்கிக்கு அறிவெங்க போச்சு? அவ பொட்டச்சி அடங்கி உடங்கி கிடக்க வேண்டியதானே? கல்யாணம் ஆயிட்டுல, இன்னும் இவன் கூப்பிட்டா இவன் பின்னாடி என்னத்துக்கு ஓடியாரா? நீங்க வேற சும்மா இருங்க. எரியுத தீல எண்ணெய ஊத்தாதீங்க. அவன் போன் பண்ணாதும் தப்பு, அவ வந்ததும் தப்பு. ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு. பாவம் அந்த மாப்பிள்ளை முன்னாடி என்னால என்ன சொல்றதுன்னே தெரியல. தான் பொண்டாட்டி இன்னொருத்தன் போன் போட்டாங்கிறதுக்காக பேச போயிருக்காளேன்னு நினைச்சா அவனுக்கு எவ்வளவு சங்கடமா இருந்திருக்கும். ஆமா மைனி, அந்த பையன் தான் பாவம். வேற ஒருத்தனா இருந்தா இந்நேரம் அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பாங்க. அவனா இருக்க போய் ஒன்னு சொல்லாம வான்னு கூட்டிட்டு போயிட்டான். முதல்ல இவனை இந்த வீட்டிலே இருக்க விடாம ஊரை பார்க்க விரட்டணும். ஒண்ணு அவ ஊரை பார்க்க போகணும், இல்லை இவன் போகணும். இந்த மண்ணாங்கட்டி போன் உள்ள வச்சுக்கிட்டு இவ வரத்து இருக்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் ஆயிட்டுனா அவ்வளோ குடும்பத்தை பார்க்காம என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ பழகினாங்க, அதுக்காக இன்னைக்கு பொண்டாட்டி வீட்டுல இருக்கா, இன்னொருத்திக்கு போன் போட்டு கூப்பிடுவானா? எவ்வளவு திமிரு இருக்கு! என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அவ வந்து நீ தான் போன் போட்டிருக்கன்னு சொல்லும்போது அவமானத்தால கூனி குறுகி போயிட்டேன். இவ தானே ஃபோனை பார்த்துருக்கா. சரி, புருஷக்காரனை விட்டு கொடுக்காம அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவன் எங்கே ஃபோன் போட்டிருக்கான், ஃபோன் இல்லைன்னு போய் சொல்லியிருக்க வேண்டியதானே? கூறு கட்டவா. ஆமா, இவ பெரிய உண்மை விளம்பி போன்ல இருந்து போன் போட்டதை டிலீட் பண்ணிட்டு போய் போனே பண்ணல, போன் எங்க வந்திருக்குன்னு கொண்டு போய் காட்டியிருக்கலாம்ல. அறிவு கட்டவ என்னத்துக்கு இந்த வேலையை பாக்குறா? இங்க வேற சும்மா கடைங்க. உண்மையை தானே சொல்ல முடியும், பொய்யா சொல்ல முடியும்? பேசாம போங்க. சரி சரி, எல்லாம் போகுது, விட்டு தொலை. இன்னும் ராப்பாடி வேலை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பியா? போகி பண்டிகைக்கு எல்லாத்தையும் கொளுத்துற மாதிரி இதையும் போட்டு கொளுத்திட்டு இனிமையாவது உன் பிள்ளைய ஒழுங்கா இருக்க சொல்லு. போய் வேலையை பாரு, போய் படுப்போ. இன்னும் இதையே பேசிக்கிட்டு இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு சங்கடமா தான் இருக்கும். அவன் பாடு, அவன் பொண்டாட்டி பாடு, அவன் ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிக்கிடுவோம். போ. பாவம் இந்த பிள்ளை கல்யாணம் கட்டிட்டு வந்து நிம்மதி இல்லாம மனசு சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்பா. என்னதான் பண்ண போறாளோ தெரியல. இவன் புத்தி என்னத்துக்கு தான் இப்படி போகுதோ? சரி சரி, விடிஞ்சு பேசிக்கலாம், போய் பாடு. நித்யா, கையை எடு.
ஒழுங்கு மரியாதையா கையை எடு, நகர்ந்து போ. கையை எடுன்னு சொன்னேன். எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. எனக்கு ஆத்திரமா வருது. ஒழுங்கு மரியாதையா கையை எடு. நீ தொட்டாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. ஏண்டி ஏன் இப்படி நடந்துக்கிட்ட? என்னை மன்னிச்சிருங்கங்க. செய்யாத தப்புக்கு நீங்க மன்னிப்பு கேட்கும்போது என் மனசு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு வேற வழி தெரியல. அதான் நீங்க ஃபோன் பண்ணீங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஏண்டி எதுக்கடி பொய் சொன்ன? நீ பொய் சொன்னதுனால எல்லாரும் முன்னாடியும் நான் எப்படி கூனி குறுகி அவமானப்பட்டு நின்னேன் தெரியுமா? எனக்கு அப்படியே அருவருப்பா இருக்கு. செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஏண்டி இப்படி பண்ண? எதுக்கு இப்படி பண்ணுன? ஏங்க, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க அவளுக்கு ஃபோன் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நான் உறுதியா நம்பினேன். ஆனாலும் அத்தை சொன்னதுக்காக தான் நான் இங்க வந்து உங்க ஃபோனை பார்த்தேன். உங்க ஃபோன்ல இருந்து நீங்க அவளுக்கு ஃபோன் பண்ணியிருந்தா தானே இருக்கும். நான் அதான் ஃபோன் அங்கே எடுத்துட்டு வரல. ஆனாலும் நீங்க தான் ஃபோன் பண்ணீங்கன்னு ஏன் சொன்னேன் தெரியுமா? நான் உங்களை நம்புவேன். ஆனா அவ புருஷன் அவளை நம்பணும்ல. ஏங்க, அவளுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. எல்லாரும் முன்னாடியும் அவ அசிங்கப்பட்டா நாளைக்கு அவ வாழ்க்கை என்ன ஆகும்? ஏங்க, அவ தப்பு செய்யறோன்னே தெரியாம இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு நீங்க தப்பு பண்ணா அவ ஃப்ரெண்டு முன்னாடி தான் தலை குனிஞ்சு நிற்பீங்க. ஆனா நீங்க ஆம்பளை, அவ பொம்பளைங்க. அவ அவமானப்பட்டா நாளைக்கு அவ குடும்பம் அவளை எப்படி ஏத்துக்கும்? என்னடி சொல்ற? ஏங்க, என்னை புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு பொண்ணா நினைச்சுதான், அவ நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் இந்த காரியத்தை பண்ணினேன். உங்களை நான் நம்புறேன். ஆனா அவ புருஷன் அவளை எப்படி நம்புவாரு? இன்னைக்கு அவ எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டானா அவ குடும்ப வாழ்க்கையே நாசமா போயிடும். நீங்க ஆம்பளை, ஆனா அவ பொம்பளைங்க. எல்லாரும் அவளை தப்பா பேசுவாங்க. அதனாலதான் நான் நீங்க ஃபோன் பண்ணதா சொன்னேன். என்னை மன்னிச்சிருங்க. நான் செஞ்சது தப்பு தான், எனக்கு புரியுது. அத்தை என்னால தான் உங்களை தப்பா நினைச்சிட்டாங்க. நான் நாளைக்கே அத்தைக்கு இதை புரிய வச்சிடுறேன். ஆனா என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு வேற வழி தெரியல. அவ நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் இந்த காரியத்தை பண்ணினேன். உங்களால் பாதிக்கப்பட்ட அவ வாழ்க்கை மேலே மேலே அசிங்கமா பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருந்தா அவ பாவங்க. ஏற்கனவே மனசுடிஞ்சுதான் இந்த மாதிரி காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா. இனி அது அவ சந்தோஷமா இருக்கட்டுங்க. இதனால நமக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆனால் அவ பாவம்னு நினச்சிதான் நான் அப்படி பண்ணினேன். என்னை மன்னிச்சிருங்க. ஏய் லூசு, அழாத. ஏய், நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஏய், நீ செஞ்சது சரிதான். அவ ஏற்கனவே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. மறுபடி அவளால அவமானத்தை தாங்க முடியாது. இனி அது அவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்கட்டும். அவளுக்கு ஏன் மேலதான் ஏகப்பட்ட வெறுப்பு. இன்னைக்கு நான் எல்லாரும் முன்னாடியும் அவகிட்ட மன்னிப்பு கேட்டதுல அவ மனசு நிம்மதியா இருக்கும். இனி அது அவ வாழ்க்கை சந்தோஷமா அமையட்டும். பரவாயில்ல, நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். ஏய், நீ அழுதுட்டே இருக்காத. அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். அழாதடி. எனக்கு நீங்க மன்னிப்பு கேட்கும்போது உண்மையை சொல்லிடலாமான்னு தான் இருந்துச்சு. ஆனா பாவம் அவளை கஷ்டப்படுத்த வேண்டாமேன்னு தான் பொறுத்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. ஏய், பரவாயில்ல விடு. அதுக்காக இப்படி அழுதுகிட்டே இருப்பியா? நீ என் பொண்டாட்டியா கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு ரொம்ப நல்ல மனசு நித்யா. என்னை மன்னிச்சிருடி. நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்லைங்க. நீங்க எந்த தப்பும் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் அவளுக்காக பொய் சொன்னேன். என்னை மன்னிச்சிருங்க. ஏய், அழாத விடு. அம்மாட்ட நான் பேசிக்கிறேன். அழாத. அத்தை என்னை புரிஞ்சுக்குவாங்களா? என் மேல கோபப்படுவாங்க. ஏய், உன் நிலைமையில யார் இருந்தாலும் இப்படித்தான் பண்ணியிருப்பாங்க. ஏன் அம்மாவா இருந்தாலும் அப்படித்தான் சொல்லியிருக்கும். உன்னை நினைச்சு அம்மா ரொம்ப பெருமைப்படும். ஏய், அம்மாவை பத்தி உனக்கு தெரியல. ஒரு பொண்ணுள்ள வாழ்க்கை வீணாக கூடாதுன்னு அம்மா பேசும். அதனால அம்மா உன்னை பெருமையா தான் நினைக்கும். கவலைப்படாத, அழாத. சரி வா, தூங்குவோம். நாளைக்கு பேசிக்கலாம். வா. சரிங்க, என்னை மன்னிச்சிட்டீங்க தானே? ஏய், நீ என்ன தப்பு பண்ண மன்னிக்கிறதுக்கு? நீ நல்லதுதான் பண்ணியிருக்க. அவ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே பண்ணியிருக்க. இது தப்பெல்லாம் கிடையாது. வா. சரிங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2-3 நாளா என்னால் சரிவர கமெண்ட் போட முடியல. ஏன்னா வீடியோவே கொஞ்சம் லென்த்தாக போயிட்டு இருந்துச்சு. சரி, இன்னைக்கு எப்படியாவது உங்களை சந்திச்சு கமெண்ட்ஸ்லாம் சொல்லணும்னு நினச்சி தான் வந்தேன். உங்கள் எல்லாருக்கும் இனிய போகி பண்டிகை
நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்னால் முடிஞ்சா போகி பண்டிகையோட வீடியோ ஒன்று வரும், எல்லாரும் மறக்காம பாருங்க. இன்னைக்கு யாரெல்லாம் கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஹாய் மதன், ஹாய் ஹஜிகா, ஹாய் கண்ணன், ஹாய் அலெக்ஸ் கோகி, ஹாய் குக் வித் சித்ரா சமையல், ஹாய் சாந்தி காசி, ஹாய் பெல் குக்கிங், ஹாய் தனுஷிகா, ஹாய் தமிழ் செல்வம், ஹாய் கேசவன் திலகேஸ்வரி, ஹாய் தமிழ் வர்சஸ், ஹாய் ஜிகர்தண்டா கார்ட்டூன்ஸ், ஹாய் தெய்வம் கோவா, ஹாய் சந்திர விஜயேந்திரன், ஹாய் ஆர்கானிக் ஹெல்த்தி, ஹாய் என்றும் நேசமணி சமையல், ஹாய் சோமா அண்ட் ரஸ்மிஸ் கிச்சன், ஹாய் குக் அண்ட் டேஸ்ட் தமிழ், ஹாய் சிசி டைம்ஸ், ஹாய் ராதிகா, ஹாய் வெனிஸ் ஃபேக்ட், ஹாய் ராம் ஸ்மார்ட் நியூஸ் தமிழ், ஹாய் ராணி சக்கரவர்த்தி, ஹாய் ஹில் ஃபேமிலி, ஹாய் குக் வித் மீனா, ஹாய் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ் வில்லி. எங்கள் சேனலை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணினா உங்கள் அத்தனை பேருக்கும் திருநெல்வேலி கார்ட்டூன் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சேனலை பார்க்குறவங்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.